அதாவது இந்த கடன் தீரணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம நிறைய உழைக்கணும், கடன் கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கணும். இது ரெண்டும் இருக்கணும் இல்லைங்களா? கடன் வந்து நான் சும்மா இது செஞ்சுட்டா எனக்கு தீந்துருமா, நான் வீட்லேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் கேள்வி அப்படின்னு கேட்குறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லி தானே ஆகணும். அப்போ கடன் தீரணும் அப்படின்னா 3 இலை கேட்குறீங்க. அந்த 3 இலை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா மாவிலை. மாவிலை மகிழ்ச்சியை தரக்கூடியது மாவிலை அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க அரச இலை. அரச இலை வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ அனுகிரகம் நிறைய கிடைக்கக்கூடியது அரச இலை. அதுக்கப்புறம் வெற்றிலை, வெற்றியை தரக்கூடியது வெற்றிலை அப்படிம்பாங்க. இந்த 3 இலையும் நம்ம எடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா நிறைய கூட வேண்டாமா, அது ஒரு 10 இலை எடுத்துக்கோங்க. அப்பப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. 10 இலை எடுத்துட்டு அதை நல்ல நிழல்லையே உலர்த்திடுங்க. உலர்த்திட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு 4 நாள் நிழலில் உலர்த்துச்சு அப்படின்னா அது நல்லா இப்படி அமுத்துனா மடமடமடன்னு காயும். அந்த மாதிரி காஞ்ச பின்னாடி, அதாவது நேர் வெயிலில் உலர்த்த வேண்டாம். இப்போ வந்து மாடி இருக்குது, மாடியில் ஒரு பில்டிங்கோட நிழல் விழுது அப்படின்னா அந்த நிழலில் வச்சுடுங்க. 3 நாளில் நல்லா சுக்காக காஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து என்ன பண்ணுங்க, கையிலேயே அமுத்துனா பொடி ஆகிடும். இல்லைனா மிக்சியில் போட்டு பொடிச்சுக்கோங்க. பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பொடியை நல்லா வந்து திருப்பி ஒரு நாள் காய வச்சுடுங்க. காய வச்சு நல்லா காஞ்சிடும், எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோதாம்மா சிம்பிளான மெத்தடு. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது தூபம் அப்படின்றது போடணுமா. அந்த தூபம் சாம்பிராணி அப்படின்றது போடணும். இப்போ வந்து பாருங்கள், நான் நிறைய கிளைண்ட்ஸ்க்கு சொல்லுவேன், அம்மா தூபம் போடுங்கம்மா அப்படின் போது பெரும்பாலான கிளைண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மேடம் வீடு ரொம்ப புதுசு மேடம், தூபம் போட்டால் வீடெல்லாம் கருப்பாயிடும் மேடம், சாம்பிராணி போக வீடு வந்து அண்டிடும், வீட்டில் செவுத்துலலாம் அண்டிடும், அப்போ வந்து பெயிண்ட் செலவே எங்களுக்கு ₹1,00,000 ஆகிடும், பெயிண்ட் செலவே ₹50,000 ஆகிடும் அப்படிம்பாங்க. அதனால தூபம் போட முடியாது மேடம் அப்படிம்பாங்க. சரிம்மா பூஜை ரூம் மட்டுமாவது தூபம் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். பூஜை ரூம் தூபம் போடுவாங்க, 1 மாதம் 2 மாதம் போட்டிருப்பாங்க. அடுத்து வந்து சொல்லுவாங்க, மேடம் பூஜை ரூம்லாம் இப்படி தொட்டால் அப்படியே கரியாயிடுது மேடம், என்னதான் பண்ணுறது, தூபம் இல்லாத வேறு ஏதாவது ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு சிம்பிளாக ஏதாவது சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. ஆக்சுவலி தூபம் போடுறதே ரொம்ப சிம்பிள் தானம்மா. இப்போ அந்த மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க. பொதுவாக வந்து பாருங்கம்மா, நம்ம வீடு கரியாயிடுது அப்படின்னு நிறைய பேர் தூபம் போட மாட்டேன்றீங்க. ஆனால் தூபம் போடாமல் நம்ம சில பல விஷயங்கள் செய்யாமல் இருக்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, வீடு புகைப்படுகிறது, வீடு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கரியாகிறது. இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம வாழ்க்கை புகைப்படியுமா. நம்ம வாழ்க்கை எதுனாலலாம் புகைப்படியும், ஒருத்தவங்களோட கண் திருஷ்டி ஓம்பல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப சாதாரணமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். எல்லாரும் வந்து பாருங்கள், யாராவது ஒருத்தவங்க பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க. அவங்க வந்து பாருங்கள், இப்போ பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்துக்கணும். இடம் தவறி இருக்கும்போது யார் கூட பழகணுமோ அவங்க கூட பழகணும். நம்ம வந்து ஒரு தராத்தரம் இல்லாமல் பழகும்போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இது வந்து பாருங்கள், தராத்தரம் அப்படின்றது நம்மளோட ஸ்டேட்டஸை வச்சு இல்லைம்மா, அவங்களோட குணாதிசயங்களை வச்சு. ஒருத்தவங்க அதீத உத்தமமானவர்களாகவும் அதே மாதிரி இறையுணர்வு ஜாஸ்தி இருக்கவங்களாகவும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க குடிசையில் இருக்கா கூட கோபுரத்தில் இருக்கவங்களுக்கு சமம். ஒருத்தவங்க கோபுரத்துலேயே இருக்கிறாங்க அப்படின்னா கூட நல்ல குணங்கள் இல்லை, நல்ல எண்ணங்கள் இல்லை, நல்ல சிந்தனைகள் இல்லை அப்படின்னா அவங்க வந்து குடிசையில் இருக்கிறதுக்கு சமம். இதுதான் தராத்தரம் அப்படின்றது. இன்னொன்று, இருக்கிற இடத்துல இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒருத்தவங்க அதீத வசதி வாய்ப்பாக இருக்கும், ஒரு ஏழ்மையான சூழ்நிலை இருக்கிற இடத்துல இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, என்ன ஆகும், இவங்களோட அதீத வசதி வாய்ப்பு சுற்றி இருக்கவங்களுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும், ஒரு டென்ஷனை ஏற்படுத்தும். அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வரதுக்கு நம்ம காரணமாயிடும். இது உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அம்மா ஒரு பெரிய ஒரு போஷ் ஏரியாவில் இருக்க வேண்டியவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு இடத்துல இடம் வாங்கியிருக்காங்க, ஆனால் சுற்றி வசதி கம்மி, ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கவங்க இருக்காங்க, இல்லை இவங்களோட வசதி கம்மி இருக்கவங்க இருக்காங்க, இவங்களுக்கு வசதி வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அந்த இடத்துல பெருசாக வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. பெருசாக வீடு கட்டிகிட்டு இருக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லைம்மா, நம்ம அவங்க முன்னாடி நல்ல புதுசு புதுசாக டெய்லி ஒரு பட்டு புடவை போட்டுக்கிறது, அப்பப்போ ஒரு நகை போட்டுறது, நல்ல காரில் போகிறது வர்றது, நல்ல வந்து மூட்டை மூட்டையாக ஸ்நாக்ஸ் வாங்குறது, இது நம்மளோட அதிகப்படியான வசதி என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க ஒரு லேடி, எதிர் வீடு லேடி, பக்கத்து வீடு லேடி, உங்களை விட கொஞ்சம் கம்மி இல்லை ரொம்ப கம்மி, அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க வீட்டுக்கார் எப்படி சம்பாதிக்கிறார் பார், அந்த அம்மா எப்படி புடவை கட்டுது பார், அந்த பொம்பளை எப்படி நாளுக்கு ஒரு புடவை கட்டுது, எவ்வளோ அழகழகாக நகை போட்டு போகுது, இங்கே ஒன்று ஒரு வாயில் புடவை கூட வழி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ மறைமுகமாக அவங்க குடும்பத்தில் வர பிரச்சனைகளுக்கு நம்ம ஒரு காரணம் ஆகிடுமோ. ஆக நீங்கள் ரொம்ப அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ வசதி இருக்குது அப்படின்னாலும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தால் நம்மளுக்கு பல நோய்கள் பல பிரச்சனைகள் அப்படின்றது வரவே வராது.
இது தொடர 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 என்ன ஆகும் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது, நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல் பேச்சு கேட்காம அவங்க நம்ம பிள்ளைங்களை பார்த்து கை கொட்டி சிரிக்கிற மாதிரி இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் வரதான் செய்யும். இந்த மாதிரி பலவித பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா இதை தான் நான் சொன்னேன். நீங்கள் சாம்பிராணி போடல அப்படின்னா நம்ம வாழ்க்கை புகை படிஞ்சிடும். அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொன்னேன். இந்த மாதிரி பல உதாரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். சரி, அப்போ இதெல்லாம் வரக்கூடாதுன்னா வீடு பெயிண்ட் ஒரு 50,000 ரூபாய் 20,000 ரூபாய் அடிச்சிக்கலாம். இல்லை வீடு பெயிண்ட் அடிச்சு மற்றவங்க பளிச்சுன்னு பார்க்கணுன்றது ஒன்றும் இல்லையே, நம்மளுக்கு நம்ம நல்லா இருக்கணும் இல்லைங்களா? ஆக அந்த மாதிரி நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. இந்த தூபம் அப்படின்றத கண்டிப்பாக போடுங்க. தூபம் போடணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ பெரிய விளக்கம் நான் உங்களுக்கு கொடுத்தேன். சரிம்மா, இப்போ இந்த தூபம் போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா சாம்பிராணி, பொடி சாம்பிராணி வாங்கிக்கோங்க, இல்லை கல் வாங்கி தூள் பண்ணிக்கோங்க. கெட்டி சாம்பிராணி தூள் பண்ணிக்கலாம். தூள் பண்ணிவிட்டு தேங்காய் சிரட்டை, உங்கள் எல்லாருக்கும் தூபம் போட தெரியும். தேங்காய் சிரட்டை இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் நார் இதெல்லாம் வந்து அழகாக வந்து இல்லைன்னா கறியை வந்து வச்சு நம்ம வந்து இது பண்ணிவிட்டு நெருப்பு வச்சுட்டு அதில் தூபம் போடும்போது சாம்பிராணி புகை போடும்போது இந்த பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் பவுட்ரு அப்படியே மேலே தூணும். இதை தூபம் போட்டு முதல்ல வந்து பாருங்கள் பூஜை ரூமு. பொதுவாக பூஜை ரூமில் இறைநிலை அப்படின்றது இருக்கும். அங்கே பெருசாக நம்ம தூபம் போடணுன்றதுல பட் இருந்தாலும் இறைநிலை நிலைச்சு நிற்கிறதுக்கு தூபம் போடணும். இந்த தூளோட கூட என்ன பண்ணுங்கள், இந்த நாயுருவி வேர் இருக்குது பார்த்தீங்கன்னா, நாயுருவி வேர் ஒரு 2 வேர் வாங்கி காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அது வெண்கடுகு போட்டுக்கோங்க, பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அது என்னென்ன நல்ல புகை வரும். அது இன்னொன்று, இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நிலைச்சி நிற்க வைக்கக்கூடிய சக்தி அப்படின்றது இருக்குது. அதனால் இதெல்லாம் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு சாம்பிராணியில் வேறு ஒன்றும் பெருசாக போட வேண்டாம். இந்த பவுட்ரை ஒரு இப்போ ஃபஸ்ட்டு பூஜை ரூம் காமிக்கிறீங்க, கொஞ்சோண்டு போடுங்க, நல்லா புகை வரும். அதுக்கப்புறம் ஹாலுக்கு வாங்க, கொஞ்சோண்டு போடுங்க, நல்லா புகை வரும். சாம்பிராணியோட வாசம் பயங்கரமாக இருக்கும். எத்தனை வீட்டில் ரூம் இருக்குது அத்தனை ரூமுக்கும் போடுங்க. பெருசாக வந்து வேறு எதுவும் செய்யணும்னு இல்லை. பாத்ரூமுக்கும் போடுங்க. கதவு இருக்குன்னா கதவு இப்படி சாத்திட்டு கதவுனுடைய இடுக்கில் போடுங்க. பணப்பெட்டிக்கு போடுங்க. பிள்ளைங்களாம் இருக்காங்கன்னா பிள்ளைங்களாம் உட்காந்துட்டு இருக்குன்னா பிள்ளைங்களாண்ட நல்லா இப்படி சுற்றி காமிங்கம்மா, மூக்கு இது பண்ணுதுமா அது பண்ணுதுமா எல்லாம் சொல்லுங்கள். அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நீங்கள் பாட்டுன்னு செஞ்சுடுங்க. இல்லை அதுங்க கிட்ட போனால் அதுங்களுக்கு வந்து சஃபகேஷன் வருது. சில குழந்தைங்களுக்கு இருக்கும் சஃபகேஷன் வரும், மூச்சு விட கஷ்டப்படுங்க. அப்போ நம்ம என்ன ஹாலில் மட்டும் போட்டுட்டு வீடு ஃபுல்லும் போட்டிங்க அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் அந்த வீடு புகை மூட்டமாக இருக்கும். அந்த 1/4 மணி நேரம் இருக்க புகை மூட்டம் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து அழுக்கு படியும் தான், வீட்டில் வந்து புகை மூடும் தான். ஆனால் வாழ்க்கையில் சுத்தமாக புகை மூடாது. உங்களோட சந்தோஷம் நிலச்சிருக்கும், உங்களோட குதூகலம் நிலச்சிருக்கும், உங்களோட நிம்மதி நிலச்சிருக்கும். ஆக இவ்வளோ விஷயம் செய்யுமா அந்த வேப்பில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசையில் மாயில். அதனால தான் வந்து பாருங்கள் இந்த இலைகளுக்கு நிறைய புனிதத்துவம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து பாருங்கள் எந்த இறை வழிபாடு செஞ்சாலும் எந்த பூஜை செஞ்சாலும் தாம்பூலம் சமர்ப்பயாமி அப்படின்னு வெத்தலை பார்த்து வைக்கிறது. அதே மாதிரி எந்த விசேஷம்னாலும் மாவிலை கட்டுறது. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஒன்றும் இல்லை. இப்போது குழந்தை இல்லை அப்படின்னா அரச மரத்தை சுற்றி வர சொல்லுவாங்க. அரச மரத்துக்கு கீழே பிள்ளையாக இருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரச மரம், அத்தி மரம், வில்வ மரம் இதெல்லாம் தெய்வாம்சம் பொருந்திய மரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த விருட்சங்களை வச்சு வழிபாடு அப்படின்றதே இருக்க தான் செய்யுது. என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் விருட்சங்களை எந்தெந்த விருட்சங்களில் என்னென்ன மாதிரி குறைகளுக்கு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஆக இந்த 3 இலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதீத தெய்வீக சக்தி அப்படின்றது இருக்குமா. இதை கண்டிப்பாக செய்யுங்க. வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்மா.